அடிமைத்தனத்தில் வாழ்ந்த கருப்பியின் மகனே, நீ என்னிடத்திலே வாதம் செய்கிறாயா என்று அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடோடி வருகிறார். அல்லாஹ்வுடைய ரசூலே, அபூதர் என்னை கருப்பியின் மகனே என்று சொல்லிவிட்டார். எந்த ஒரு வார்த்தையை கொண்டு மக்காவாசிகள் என்னை கொடுமைப்படுத்தினார்களோ, என்னை அடிமைத்தனத்தில் வைத்திருந்தார்களோ, எந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கம் எனக்கு கண்ணியத்தை கொடுத்ததோ அந்த வார்த்தையை அபூதர் கூறிவிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதரை அழைத்தார்கள். அபூதரே, பிலாலை பார்த்து இப்படி சொன்னாயா? நீ கருப்பு நிற அடிமையின் மகன் என்று பிலாலை பார்த்து சொன்னாயா? நீ அறியாமை கால மக்களுடைய செயல்பாட்டை உள்ளத்திலே வைத்திருக்கிறாய் அபூதரே என்று அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்தார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு தன் தவறை உணர்ந்தவர்களாக ஓடி வந்து பிலால் அவர்களுக்கு முன்னால் படுத்து சொன்னார்கள் அந்த பாலைவன மண்ணில், பிலாலே, என்னுடைய கன்னத்தில் ஏறி மிதித்து விடு. நீ என்னை விட கண்ணியமானவன் அல்லாஹ்விடத்திலே, இந்த கன்னத்திலே ஏறி மிதி என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு